நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என கண்பான தீர்ந்த பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, தனிப்பட்ட விஷயத்துல சில விஷயங்கள் திடீர் எதெல்லாமோ நடந்துருது. என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் தேவன் இதெல்லாம் செய்யறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை கர்த்தர் ஏன் என்கிட்ட மறைக்கிறாரு? இது எனக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பலோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் மறைக்க மாட்டார். நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஏன் இந்த காரியம் எனக்கு தெரியல ஆண்டவரே, ஏன் எனக்கு இதை நீங்க சொல்லல? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்னு ஏன் நீங்க சொல்லல? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று ஏன் நீங்க சொல்லலன்னு சொல்லி அநேக கேள்வியோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறைக்க மாட்டேன். நான் உனக்கு என்னென்ன செய்ய போறேங்கிறத நீ அறிந்து கொள்ளும்படியாக முன்பாகவே அதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கும்? அதுக்காக நம்ம ஜெபிச்சிடலாம், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆயிடலாம், ரெடி ஆயிடலாம், அதை நம்ம சந்திக்கும்படியா நம்ம தயாராகிடலாம். காரணம் என்ன தெரியுமா? அவைகள் நமக்கு முன்பாகவே இது எனக்கு நடக்கும் என்று தெரிந்திருந்தா நம்ம இருதயம் திடமானதா இருக்கும். பாருங்க, அதை கர்த்தர் செய்வார். லோத்துடைய காரியங்களை, லோத்துக்கு செய்ய போறத, ஆமென், சோதோம் கோமேரால பண்ண போறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். ஏன்னா ஆபிரகாம் என்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லி அவர் மார்புல தட்டி சொன்னது போல உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ என்னுடைய தாசன். ஆகையால் உங்க குடும்பத்துல செய்ய போறது, உங்க ஆபீஸ்ல செய்ய போறது, உங்க தனிப்பட்ட விதத்துல செய்ய போறது, உங்க வேலையில செய்ய போறது, உங்க எதிர்காலத்துல கர்த்தர் செய்ய போகிறது, உங்க திருமண காரியத்துல செய்ய போறது, எதையும் கர்த்தர் மறைக்காமல் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தேவனுடைய இருதயமா மாறணும். நீங்க தேவனுடைய இருதயமா மாறும் பொழுது, ஆபிரகாம் தேவனுடைய இருதயமா இருந்ததுனால தான் தன்னுடைய இருதயத்தையே அவர் ஊற்றி அதை இருதயத்தையே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல நீங்களும் தேவனுடைய இருதயமாக மாறுவீங்கன்னா அவர் இருதயத்தை உங்களுக்கு காண்பிப்பார். உங்க இருதயத்தில் இருக்கிறதையும் கர்த்தர் காண்பிப்பார். அவருடைய இருதயத்தில் இருக்கிறத, முன்னாடி நடக்க போறத, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொன்னா நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம்ல, கர்த்தர் நிச்சயமா செய்வார். எதையும் மறைக்க மாட்டார். பயப்படாதீங்க. இதுவரைக்கும் மறைக்கப்பட்டவைகள் எல்லாம் தேவன் சில காரியத்திற்காக மறைத்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். உங்க எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துவார், உங்க படிப்பு குறித்து வெளிப்படுத்துவார், உங்க வேலையை குறித்து வெளிப்படுத்துவார், உங்க தாய் தகப்பனாரை குறித்து வெளிப்படுத்துவார், உங்களுக்கு வரக்கூடிய எதிர்கால துணையை குறித்து, எதிர்காலத்துல வரக்கூடிய கணவனை குறித்து, எதிர்காலத்துல வரக்கூடிய மனைவியை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். எதையும் மறைக்க மாட்டார். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் கர்த்தர் வெளிப்படுத்தி அதுக்கு நீங்க திறப்பில் நின்று ஜெபிக்கவும் அதை மேற்கொள்ளவும் அந்த இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு தருவாராக. பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்தி இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராங்க. God bless you.